எல்லாருக்கும் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா குழந்தைய வளர்க்கறத பற்றி பேசலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு பேரண்ட்ஸாக இருந்து ஆண் குழந்தை வளர்க்கறது ஈஸியா இல்லை ஒரு பெண் குழந்தை வளர்க்கறது ஈஸியா? பொதுவாக என்ன சொல்லுவாங்க, பெண்களை தான் கஷ்டப்பட்டு வளர்க்கணும், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு ஆண் குழந்தைய தான் கரெக்டாக வளர்க்கணுங்க. ஏன் கேட்டால், ஒரு ஆண் குழந்தை த வழி மாறாம நேர்மையா வளரணும்னா, அது ஒரு அம்மாவால மட்டும் தான் கண்டிப்பா கைட் பண்ண முடியும். ஏன்னு கேட்டா, நீங்க தாங்க அவங்களுக்கு முதல்ல இருந்து அவங்க கூட இருக்கீங்க. அப்போ ஒரு ஆண் குழந்தைய வளர்க்கறதுல ரொம்ப அக்கறை காட்டி வளர்க்கணும். எதை பத்தி சொல்றேன்னா, அவன் சின்ன வயசுல இருந்து வளர்ந்து கல்யாணம் ஆகுற வரைக்கும் நீ அவன வளர்க்கணும். இப்ப பெண் குழந்தை தான் எப்படி ஒரு கட்டுப்பாடால வளர்க்கணும்னு சொல்றாங்க. எப்படி கற்ப பார்த்துக்கணும், அதை பத்தின அவேர்னஸ்லாம் குடுக்குறாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கும் இருக்குங்க கற்பு. அது எல்லாருக்குமே சொல்லி குடுத்து வளர்க்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் குழந்தைய வளர்க்கும்போது அவங்க கிட்ட ஒரு ரெஸ்பெக்ட் சொல்லிக் குடுக்கணும். ஒரு பெண்ண பார்த்தா அம்மாலேருந்து, பாட்டி தாத்தாலேருந்து எல்லா பெண்களையும் மதிக்கணும். அத பத்தின அவேர்னஸ் அவங்ககிட்ட சொல்லிக் குடுக்கணும். சின்ன வயசுலேருந்தே அவங்கள எப்படி சொல்றதுன்னா, ஆண்கள் தான் முதன்மையானவங்க, பெண்கள் இல்ல. அப்படிலாம் இல்ல. இந்த காலகட்டத்தில எல்லாரும் சரிக்கு சமம்ன்றாங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் ஆண்கள விட பெண்கள் தான் முதன்மைன்னு நான் சொல்லுவேன். எல்லா துறையிலும் இருக்காங்க. கிச்சன்ல இருந்து, சமைக்கிறதுல இருந்து, வேலைக்கு போறது, பார்த்துக்கிறது, எல்லா வேலையிலயும் அவங்க இருக்காங்க. இல்லாத இடமே இல்ல அவங்க இப்ப. அதனால ஒரு பெண்ணுடைய மனம் தான் ரொம்ப காயப்பட்டிருக்கும். ஐ மீன் எல்லாத்தையும் உழைச்சு தாங்கி போறாங்க. அதனால ஒரு ஆண் குழந்தைய வளர்க்க சொல்ல, அவன் பார்க்குற விதம் கரெக்ட்டா இருக்கணும். அத கண்டிப்பா சொல்லி தான் வளர்க்கணும் ஒரு ஆண் குழந்தைக்கு. ஒரு ஆண் ஒரு ஆண் குழந்தைன்னா எனக்கு 2மே ஆண் குழந்தை. அதனால நான் எப்படி நினைக்கிறேன்னா, ஒரு பெண்ண மதிக்க சொல்லிக் குடுக்கணும். அப்பதான் பெண்களா ஒரு ஓகே அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் குடுக்கணும். ஒழுங்கா நம்ம பார்க்கணும், நடந்துக்கிற விதம் சரியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பான். இப்ப அந்த மாரி ஒரு பெண் குழந்தைன்னா நம்ம அனுப்புறாங்க, வேலைக்கு அனுப்புறாங்க, எல்லா துறைக்கும் அனுப்புறாங்க. ஆனா ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். ஆண்களுக்கு மோஸ்ட்லி அது கிடையாதுன்னுவாங்க. என்ன பொறுத்தவரைக்கும், ஒரு கல்யாணம் பண்ற முன் ஸ்டேஜ் வரைக்கும் அவன இத கரெக்ட்டா வளர்க்கணுங்க. எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாம, அதான் ஒரு தீய வழியில் செல்லாமல், மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இல்லாம ஒரு ஜென்யூன் பெர்சனா வளர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு ஆண் குழந்தை வளர்க்கறது எளிதா? ஒரு பெண் குழந்தை வளர்றது எளிதா? ஆண் குழந்தைக்கெல்லாம் எப்படின்னா, அவங்க மெச்சூர்டாவே இருக்கிறாங்களான்னே நம்மளுக்கு தெரியாது. பேசினா தான் தெரியும். ஒரு கேர்ள் பேசினாவே என்ன நினைக்கிறாங்க? அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க? ஒரு கேர்ள்ஸ் பேச சொல்ல பாய்ஸ் என்ன பண்றாங்க? இந்த பொண்ணு நம்ம கிட்ட பேசுது. அப்ப எப்படி சொல்றது? அந்த டீனேஜர்ஸ்லாம் நம்ம கவனமா பார்த்துக்கணுங்க. குழந்தைங்க எப்பவுமே மனம் தடுமாறுற ஏஜ் அதெல்லாம். அதனால ஒவ்வொருத்தரும் கரெக்ட்டா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டெயின் பண்ணா, குழந்தைங்க எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. அதனால எந்த ஒரு தப்பும் நடக்காது. அந்த குழந்தைய நேர்மையான வழியில தான் வளரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்க. ஆண் குழந்தை வளர்க்கறது கடினமா? இல்ல பெண் குழந்தைய வளர்க்கறது கடினமா? அப்படின்ட்டு நீங்க கண்டிப்பா சொல்லிட்டு போணும். சரிங்களா? அதுக்கப்புறம் எத பத்தி நம்ம பேசலான்னா, நீங்க வேற என்ன டாபிக் சொல்லுங்க. நான் அந்த டாபிக்க பத்தி கண்டிப்பா இன்னொரு வீடியோல நான் போடுறேன். இந்த சாரீல தொங்குற அந்த நாட் ஒரு சாரி இதுவுல தாங்க நாங்க ஸ்டிச் பண்றேன். அது உங்களுக்கு ஏற்கனவே நான் மெஷர்மென்ட் அதிலேயே சொல்லியிருப்பேன். 4 இன்ச்சுல 3 1/2 இன்ச்சுல 2 கிளாத்து சின்ன பார்டரா இருந்தது. அத வச்சு தாங்க நான் ஸ்டிச் பண்ணேன். இந்த மணி மாரி 2 பக்கமும் வச்சு ஸ்டிச் பண்றதுனால, இந்த பக்கமும் திரும்புனாலும் அது உள் பக்கமா, வெளி பக்கமா தெரியாது. ஆனா 2 பக்கம் திருப்புனாலும் அந்த பட்டர்ஃப்ளை மாரி இருக்கு. அழகா இருக்கும் இந்த போ பார்க்கறதுக்கு அழகா இருக்குல்லங்க நாட்டு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நம்ம வேற என்ன டாபிக் பேசலாம்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. இந்த மாரி லேஸு, நாட்டு இந்த மாரி எல்லாமே ஸ்டிச் பண்ணலாம். நீங்களும் ஒரு டெய்லரா, இல்ல உமனா, நீங்க என்னவா இருக்கீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன் யாரெல்லாம் இந்த கருத்து உங்களுடைய மனநிலைக்கு எப்படி இருக்கு? நான் சொன்ன அந்த வளர்ப்பு பெண்ணா, ஆணான்னு நினைக்கிறத நீங்க கொஞ்சம் கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா? தேங்க் யூ கைஸ்.